தான் வீடியோலாம் எடுத்து முடித்தேன். உங்ககிட்ட ஒன்று காட்டணும். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக லிப்ஸ்டிக்ஸ் தான். ஸோ இதுக்கு தனியாக ஹால் நான் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் இன்னும் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணேன். யூடியூப் வீடியோஸ் 2, அதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு சமைக்க போகிறேன். ஓகே, என்னோடய ஃபேவரட்டான ஒரு சமையல் ரெசிபி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிவிட்டு வந்து உங்களை சமைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சமைக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம சமையலில் என்னோடய ஃபேவரட்டான காராமணி உருளைக்கிழங்கு குழம்பு தான் பண்ண போகிறோம். வேக வச்சுட்டு தண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சமையல் உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி அதில் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு ஜீரகம் அதுக்கப்புறம் பெப்பர் நல்லா போட்டு வதக்கிட்டு பூண்டு தேங்காய் தக்காளி 3த்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரா ஸ்மெல் போகிறதுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலா அந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மசாலா குழம்புனே நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வதக்கலுக்கு கொஞ்சோண்டு ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுக்கணும். லைக் வெங்காயம், கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம் தான். அதை போட்டு மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விட்டு உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், உங்களுக்கு தேவைன்னா கறி மசாலான்னு ஒன்று விற்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் மறக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அப்புறம் நெய் ஊற்றி நம்மளுக்கு தேவையான கொஞ்சோண்டு கொத்தமல்லி பண்ணால் உங்களுக்கான சமையல் ரெடி. ஸோ இப்போ நான் பண்ண ரெசிப்பியை டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இட் வில் பி குட். ஏன்னா நான் ஆல்ரெடி இதை பண்ணி லஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்டு போனேன். ஸோ ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இது சாப்பிட்டு பார்க்கலாம். லைக் இதில் காரம் ஏதாச்சும் நிறைய இருந்துச்சு, நீங்கள் தெரியாமல் நிறைய காரம் போட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் நல்லா அரைச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த காரம் பேலன்ஸ் ஆகிடும். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நான் பண்ணது எப்படி எனக்கு பிடிக்காமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ரெசிபி நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ குளித்து சாப்பிட்டு நான் வந்து லைக் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து எடிட் பண்ணியிருக்கிற வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் ஷெட்யூல் பண்ணி வைக்கணும். ஸோ ஷெட்யூல் பண்ணிட்டா என்னோடய ஒர்க் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. ஸோ எடிட்டிங் வேலை இன்னும் 2 ரீல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 ரீல்ஸும் எடிட் பண்ணிட்டேன்னா இந்த நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற வீக் எல்லா வீடியோஸும் சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போய் அப்லோட் பண்ணலாமா? ஸோ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, புதுசாக நெட்ஃப்ளிக்ஸில் ஹாரர் மூவி வந்திருக்கு, சாரு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ அதை தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டே என்னோடய வேலை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மூவி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலுன்ற மூவி. இது எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ இப்போ போய் ஒர்க் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஷூட் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து நியூ லான்ச், என்னோடய ஸ்மால் பிஸ்னஸோட நியூ லான்ச். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பட் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. பட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம இந்த 3 பாக்ஸும் ஷூட் பண்ண போகிறோம். எல்லாமே இருந்த பழைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு. ஷூட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஷூட் முடிச்சாச்சு. பால்கனியில் போய் நான் ஷூட் முடிச்சிட்டேன். என்னோடய ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டேன் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ வீக்கெண்ட், ஸோ அதனால் நான் வந்து ஒரு க்ளோ அப் மாதிரி பண்ணலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் 3:30 ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய நெயிலுக்கு வந்து நெயில் பாலிஷ் வச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ரீசெண்டாக ஜூடியோலேருந்து நான் வந்து ஒரு நெயில் பெயிண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ்க்கு என்ன பண்ணலாம், லிப்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நெயில் பெயிண்ட் நான் ஜூடியோலேருந்து வாங்கினது. இது வந்து லாவெண்டர் கலர். என்னன்னு தெரில, இந்த இப்போல்லாம் எனக்கு இந்த லாவெண்டர் கலர் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இந்த இயர் 25th பர்த்டேக்கு ஒரு கலர் தீம் மாதிரி நம்ம போகலாம். இனிமேல் எல்லா பர்த்டேக்கும் ஒரு கலர் தீம் மாதிரி போகலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு.
ஸோ க்ளீனப்க்கு எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது இந்த டர்மாக்கோட AHA அண்ட் BHA. நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹார்ம் ஆகும் ஸ்கின்னுக்கு. அதனால நான் வந்து எப்போவுமே இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது 2 வந்து இருக்குது. இது வந்து ஸ்க்ரப்பு, இது வந்து லிப் பாம். ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா நான் ஜூடியோலேருந்து வாங்கினேன். 199க்கு வாங்கினேன். ஸோ இது 2 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து லிப்ஸுக்குமே வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜூடியோவில் போய் இது 2த்தையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு வரா, அவகிட்ட பேசிட்டு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என் ரூம் செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ என்னோடய நெயில் பெயிண்ட் வச்சாச்சு. நெயில் பெயிண்ட் பாருங்கள், இட் லுக்ஸ் ஸோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நெயில் பெயிண்ட்டு. நானும் என் ஃப்ரெண்டும் தான் வாங்கினோம். இந்த நெயில் பெயிண்ட்டும் நல்லா இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு. இதோட நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் டியூரேஷன் நிறைய வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா, உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், பி சேஃப். ஓகே, பாய். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாலையும் ஸ்னாப்சாட்லேயும் பின்ட்ரெஸ்ட்லையும் ஃபாலோ பண்ணலாம். நான் அங்கேயும் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.